ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவல்ல இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான படம் தான் பார்க்க போறோம். அதாவது ஜீசஸ் வந்து மக்களுக்காக நெறைய சிலுவைகள்ல கஷ்டங்கள், பாவங்கள் எல்லாமே அனுபவிச்சிருக்காருங்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனா, அதே இது ஒரு சாத்தானும் பண்ணியிருந்துச்சுன்னு சொன்னா, அது எப்படி இருக்குங்கிறது தான் அந்த படத்தோட கதை. ஸோ, படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காம என்ன ஒரு லைக் பண்ணிட்டு, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா உங்கள வந்து சேரும். ஸோ, படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஒரு மெக்சிகோ சிட்டிய தான் காட்டுறாங்க. அங்க பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கு. மழையிலயும் ஒருத்தன் வேகமா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் ஒரு டாக்டர். காரை நிப்பாட்டிட்டு ஒரு சர்ச்சுக்குள்ள போறான். ஸோ, அங்க ஒரு ப்ரீஸ்ட் இருக்காரு. ஸோ, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர்ட்ட வந்து அவங்களோட ஹெல்ப் கேட்குறாங்க. அதாவது அவங்க பொண்ணுக்கு வந்து பயங்கரமா பேய் பிடிச்சிருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கத்துறாங்க. எப்படியாவது நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ, நம்ம ஹீரோவும் சரி ஓகே வாங்க போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ, அங்க போனதுமே இந்த பொண்ணால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவரோட அப்பா வந்து அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ரூமுக்குள்ள போறாரு. ஸோ, ரூமுக்கு போனோடனே அங்க போய் பார்த்தா அங்குள்ள திங்ஸ் எல்லாமே பயங்கரமா உடஞ்சிருக்கு. ஸோ, நடுவில் தான் அந்த பொண்ணு படுத்திருக்கா. ஸோ, பயங்கரமா கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உனக்கு என்னதான் வேணும், ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணோட உடம்புல இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு ஒரு மாதிரி தப்பான ஒரு மாதிரி சிம்பிள்லாம் காமிச்சிட்டு சிக்னல் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ, இதெல்லாம் அந்த ஃபாதருக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பேயும் ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறதுனோடனே அந்த ரூம்ல உள்ள எல்லா இடத்துலயுமே நிறைய பேய்களோட மூஞ்செல்லாம் தெரியுது. ஸோ, இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பயமாயிருது. ஏன்னா அவர் ஏதோ சின்ன லோக்கல் பேயா இருக்கும், நம்ம விரட்டிட்டு போயிடலாம்னு சொல்லி தான் வந்திருப்பாரு. ஆனா இது ரொம்ப பயங்கரமான பேயா இருக்கு. ஸோ, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருது, நம்ம ஃபாதரை கூப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. அதாவது நான் இங்க ஒரு வீட்டுக்கு பேய் விரட்டுறதுக்காக வந்தேன். ஆனால் என்னால் சுத்தமா எதுவுமே பண்ண முடியல, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் லண்டன்ல இருக்கேன், நான் வர்றதுக்கு எப்படியும் 1 வீக் ஆகும். ஸோ, அது வரைக்கும் நீ எப்படியாவது அதை மேனேஜ் பண்ண, நான் சரி பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐயோ ஃபாதர் ரொம்ப லேட் ஆயிருச்சு, இதுக்கு மேலே விட்டா அந்த பொண்ணு இறந்துரும், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஸோ, நானே பார்த்துக்கிறேன் ஃபாதர், நீங்க வர்றதுக்கு லேட் ஆகும், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு இந்த ஃபாதர் ரொம்பவே காண்டாகிறாரு. டே நான் சொல்றதுக்கு புரியுதா இல்லையா, அது பெரிய விதமான பேய் மாதிரி இருக்கு, நீ ஏதாவது பண்ணி விட்றாத, தயவு செஞ்சு ஃப்ரீயா விடு, நான் வந்துடுறேன், ஒரு 4 நாள் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவன் கேட்குற மாதிரி தெரியல. சரி நம்ம ஹீரோவும் பிஜிஎம்லாம் போட்டு பயங்கரமா வந்து நிற்கிறான். அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட என்னன்னாலும் சரி நீங்க இந்த ரூம்குள்ள மட்டும் வந்துடாதீங்க, நான் எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போறான். இந்த ரூம்குள்ள போனதுமே அந்த பேய் பயங்கரமா அழுது. ஸோ, அவன் பக்கத்துல போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறான். அதுக்கு அந்த பொண்ணு, நான் வேர்ஜினாவே செத்துட்டேன், ஸோ என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றிட்ட அப்படின்னா நான் அந்த பொண்ணை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவும் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஒன்று பண்ணிக்கிறான். ஸோ, எக்ஸாசம் பண்ணும்போது இதுல மாதிரி எல்லா விஷயமும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜீசஸோட கிராஸை காமிச்சு அவன் பயன்படுத்திட்டு இருக்கான் அந்த பேயை. அந்த பேய் பயங்கரமா கத்திட்டு இருக்கு. ஸோ, வீடே அதிருது. அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் அதோட ட்ரெஸ் எல்லாம் அவுத்து ஒரு மாதிரி தப்பா அதை காமிச்சிட்டே இருக்குது. ஸோ, இதை பார்த்துருந்த ஃபாதருக்கு ஒரு மாதிரி கான்சென்ட்ரேஷன் ஒரு மாதிரி மாறிட்டே இருக்குது. அந்த பேய் பயங்கரமா கத்துது. இதை பார்த்துருந்த நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது, நம்மளை வந்து கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா அந்த மந்திரத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பேய் கொஞ்சம் கூட எதுவுமே நடக்காத மாதிரி அது ஒரு மாதிரி தப்பான சிம்பிள் காமிச்சிட்டே இருக்கு. இதை பார்த்துருந்த ஃபாதருக்கு ரொம்பவே காண்டாகிடுது. நம்ம ஹீரோ வெறித்தனமா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த பொண்ணை ஒரு மாதிரி மயக்கம் போட வச்சிடறான். ஸோ, மயக்கம் போட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பேய் போயிருச்சான்னு போய் செக் பண்றதுக்காக போய் பல்ஸ்லாம் போய் செக் பண்ணிருக்கான், அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காக. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட ஹார்ட் பக்கத்துல வச்சு இப்படியே கேட்டுட்டு இருக்கான். டக்குனு அந்த பேய் ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி மாறிடுது. ஸோ, மாறினதுமே நம்ம ஹீரோ மாதிரி பக்கத்துல கூப்பிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாதிரி எல்லாமே பண்ண வச்சிருது. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஒரு இதுல தப்பு பண்ணிடுறான். ஸோ, அப்படியே அந்த நம்ம ஹீரோவை அப்படியே எடுத்துக்குது. நம்ம ஹீரோவும் அந்த பேயா மாறிடுறான். அப்படியே கட் பண்ணா நம்ம படத்தோட டைட்டில் போடுறாங்க. அப்படியே கதை 2003ல இருந்து 2021க்கு வந்துருது. ஸோ, அங்க ஜெயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவன் எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருக்கான். ஸோ, அப்படி வச்சுட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல சின்ன ஒரு ஓட்டை மாதிரி வச்சு அதுல தான் சாப்பாடு வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த பிளேட்டை கலெக்ட் பண்றதுக்காக உள்ள கை விட்டு பாக்குறான். அந்த பிளேட்டு பக்கத்துல எதுவுமே தென்படவே இல்லை. ஆனா அவனோட கை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ, இவனுக்கு பக்கத்துல இருக்கிறவன் அவனை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்துக்கு அவனோட கை 2 விரல்ல தானா போயிருது. கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ தூங்கி எழும்புறான். அவன் இன்னும் பிரீஸா தான் இருக்கான். ஒரு சிட்டிக்கு மாறி இருப்பான். ஸோ, அந்த சிட்டில உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அவனுக்கு வர டொனேஷன் சேலரி இது எல்லாத்தையுமே அந்த மக்களுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு புதுசா ஒரு நோய் ஒன்று வந்திருக்கும். ஸோ, அந்த நோய் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும். அப்படி ஒரு அம்மா வந்து என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி ஓகே நான் அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறேன். பாக்குறப்ப அந்த பையனுக்கு பயங்கரமா சுடுது. சரி இது சரிப்பட்டு வருது, இவனை ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டு போகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த பையனுக்கு மட்டும் வரல, இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே இந்த நோய் ஒன்று வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் பக்தியா வந்து ஒரு மாசம் நடத்திட்டு இருக்கான் சர்ச்ல. இந்த மாதிரி அவங்கள மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ, அந்த ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ திரும்பி அந்த டாக்டர் ஒருத்தர் வரான். அந்த டாக்டர் யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டார்டிங்லயே ஒருத்தர் வந்திருப்பான் இல்லையா,
அதனால தான் எல்லா பிரச்சனையும். ஸோ திரும்பி வந்திருக்கான். அவனும் சொல்றான், இந்த மாரி ஜெயில்ல ஒரு கைதி ஒருத்தன் இருக்கான். அவனோட இத யாராலயுமே அடக்க முடியல. அவன் பயங்கரமா ஏதோ விஷயம்லாம் கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நீ ஆல்ரெடி ஒருத்தி விரட்டுன தானே ஒரு பேய. அதே அதே பேய் தான் திரும்பி வந்திருக்கு. ஸோ உன்னால மட்டும் தான் இது பண்ண முடியும்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் வரலன்னு சொல்லி நிறையவே பேசி பார்த்தாலும் வேற வழி இல்ல அப்படிங்கிற மாரி அவன கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ அவனும் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பெரிய ஃபாதர்ட்ட போயிட்டு அவனோட பாவத்த எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ அங்க போயிட்டு அந்த பிஷப்ட்ட அந்த ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த கேசட்டையும் கொண்டு தான் போயிருக்கான். ஸோ அங்க போயிட்டு அந்த பிஷப்ட்ட நான் உங்கள்ட்ட பாவம் சங்கீதனம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அந்த பிஷப்பும் கேட்குறாரு, நான் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க உங்களை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க உங்க மக்களுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே கேள்விப்படுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் ஒரு செக் ஒன்று தரேன், அதை வச்சு இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு செக் எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு, நம்ம இப்போ இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொன்னோம்னா அந்த செக் நமக்கு கிடைக்காம போயிடும். அந்த செக் இருந்தால் தான் அந்த மக்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாமே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம ஹீரோவும் அந்த பெரிய ஃபாதர்ட்ட பாவ சங்கீதம் எதுவுமே பண்ணாம அந்த சிடியுமே எடுத்து உள்ள வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது. நம்ம எப்படியோ ஒரு வகையில தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடியை போட்டு பார்த்து ஒவ்வொரு டைமும் அவன் பண்ண தப்பு நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். அதுக்காக ஜீசஸ் தான் பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருக்கான். ஸோ ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமா ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு கேண்டில் எல்லாம் எடுத்துட்டு போய் பார்க்கறான். அங்க பார்த்தா ஒரு சிலை ஒன்று அப்படியே தலக்கு மாத்தி ஒன்று கிடக்குது. பார்த்ததுமே பக்கத்துல போய் என்னன்னு சொல்லி திருப்பி பார்க்கறான். திருப்பி பார்த்தா அந்த பேய் கொடரமா வந்து நிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அள்ளு ஓடுது. ஸோ அங்கிருந்து பயங்கரமா தப்பிச்சு ஓட பார்க்கறான். அது கடைசி கழுத்து கடிச்சிருது. அப்படியே நம்ம ஹீரோ பயங்கரமா அப்படியே முழிச்சிடுறான். ஸோ டக்குன்னு பார்த்தா அது ஒரு கனவு தான். சரி வரோன்னு சொல்லிட்டோம், ஸோ ஜெயிலுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்கறான். அவங்களும் அந்த ரூமுக்கு கூட்டு போறாங்க. அந்த ரூமுக்கு கூட்டு போனதுமே அந்த பேய் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே வான்னு சொல்லிட்டு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுது. யாரு ஞாபகம் இருக்கா உனக்கு, எப்படி என்னெல்லாம் மறப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. இதை பார்த்துருந்த நம்ம ஹீரோக்கு செம குழப்பம். இது யார், இது புதுசா இப்படிலாம் பேசுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேர் என்னன்னு சொல்லி கேட்கறான். அதுவும் நான் மேக்லியான்னு சொல்லிட்டு 2003ல நீ என்ன சரி பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ திரும்பி இவதானா. நம்ம ஹீரோவும் வெளியே வந்துடுறான். இது நான் மட்டும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த பேயும் விடுறதா தெரியல, பயங்கரமா கத்துது. ஸோ நம்ம ஹீரோவும் அங்க இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்கறான். யாருன்னு பார்த்தா அந்த மேக்லியா தான். நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த மேக்லியாங்கிறது அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பேய் விரட்டிருப்பான் இல்லையா, ஸோ தப்பு கூட பண்ணியிருப்பானே அந்த பொண்ணு தான் மேக்லியா. ஸோ அவங்களோட பொண்ணுக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ மேக்லியாவும் நம்ம ஹீரோ தனியாக கூப்பிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறான். என் பொண்ணு நல்லா தான் இருந்தா, ஆனால் நமக்கு பிறந்த பொண்ணு தான் அதான் அவளை கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வளர்த்துட்டு இருக்கேன், அவளை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா. ஸோ இதை பார்த்துருந்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கில்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அப்படியே வீட்டுக்கு வந்து நல்லா தூங்குறான். தூங்கி எழும்பி பார்க்குறான். அவனுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. அதனால அவனால் எந்திக்கவே முடியல. டக்குன்னு அவன் பெட்டு பக்கத்துலேயே ஒரு உருவம் ஒன்று இருக்குது. ஸோ டக்குன்னு எந்திக்க பார்க்குறான். அப்போ ஒரு கை வந்து பின்னாடிலேருந்து அவனை இழுக்குது. என்னன்னு பார்த்தா முன்னாடி அந்த பேய் தான். அப்படியே கட் பண்ணா அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் ஹாஸ்பிட்டல்ல பயங்கர கொடூரமா செத்துடுறான். பார்த்துட்டு இருந்தவங்க அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து கடவுளே கும்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டிருந்த நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமா போயிருது. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு அவனோட பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அவளோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது இவளை காப்பாற்றி ஆகணும் இந்த விஷயத்துல இருந்து அப்படின்னு சொல்லி. அதனால பெரிய பிஷப்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறான். அவங்களோட ஹெல்ப் வேணும், இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி. நான் இந்த விஷயம் எல்லாமே நான் பேய் விரட்டினேன், ஆனால் அது திரும்பி வந்திருக்கு, அது என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த பெரிய ஃபாதரும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு, ஸோ அவர் அனுப்பி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபாதர் வந்து லண்டனில் இருப்பார் இல்லையா, ஸோ அவரை போய் மீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவரை போய் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறான். ஃபாதர் நான் ஆல்ரெடி அந்த பேயை நான் விரட்டிட்டேன், ஆனால் அந்த பேய் திரும்பி வந்திருக்கு, என்ன நல்லா தெரிஞ்ச மாதிரியும் சொல்லி பேசுது, எனக்கு என்னென்ன புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி ஒன்றும் கவலைப்படாத, நான் வரேன், நம்ம வந்து என்னன்னு போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நம்ம ஃபாதரும் இந்த விஷயம் எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சீடியில் எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும் இல்லையா, அதை கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீல வந்து அந்த சீடியை போட்டு கொளுத்திடுறான். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஆசையில் ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணிடுவான். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேய் வந்து அவனோட உடம்பு எடுத்துரும். எடுத்ததுமே வந்து அவனோட கழுத்தில் அந்த கிராஸ் வச்சு எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த கிராஸை வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனால் அது எதுவுமே பண்ண முடியாமல் டக்குன்னு நம்ம ஹீரோ கீழே வந்து நார்மல் ஆகிடுவான். அந்த பொண்ணுமே நார்மல் ஆகிடுவான். அந்த பொண்ணுக்குள்ளேயே அந்த பேய் இருக்காது. ஸோ அவங்க அப்பா அப்பாவும் வந்து அவனை வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து கையில் முத்தம் கொடுத்து நீ ஒரு புனிதர் மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டிருந்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கவலையாக போயிடுது. ஏன்னா நான் வந்து அவன் என்ன வேலை பண்ணியிருக்காங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த கருப்பு ஃபாதர், அதான் இவரோட பெரிய ஃபாதர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து இன்ட்ரோ ஆகுறாரு. இங்கே பாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கே நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பசங்க ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் உள்ள வந்து சிஸ்டர் வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே அவங்களோட நெத்தியில் வந்து ஒரு ரத்த துளிகள் வந்து விழுது. அவங்களும் அப்படியே கேண்டில் எடுத்துட்டு வரிசையாக போய் பார்க்குறாங்க. அப்படி கீழே ஃபுல்லாகவே ரத்த துளிகளாகவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே கீழே தரையில் ஒரு குழந்தைய வந்து ஒரு துணியால் கட்டி வச்சிருக்காங்க.
இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ உள்ள தொறந்து பார்க்குறாங்க. ஒரு குழந்தை கிடக்குது. அது வெறும் குழந்தை மாதிரி தெரியல. தாத்தானே பொறந்து குழந்தையா வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ரணக்கொடூரமா இருக்கு. இத பார்த்துருந்த சிஸ்டர் பயங்கரமா பயந்து அங்கருந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஓட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து மாதா சிலை மாரி இருந்த ஒண்ணு வந்து டக்குன்னு சாத்தா மாரி மாறுது. அது நம்ம சிஸ்டர பயங்கரமா பயம்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையன் அங்க படுத்திருப்பான் இல்லையா? ஸோ அவன் டக்குன்னு எழும்புறான். பயங்கர சத்தமா இருக்கேன்னு சொல்லி எழும்புறான். ஸோ அவன் எழும்பி பார்க்குறான் அந்த ரூம் எல்லாமே தொறந்திருக்கு. ஸோ என்ன இருக்குன்னு சொல்லி அவங்க உள்ள எல்லாத்தையுமே எழுப்பிட்டு அவன் போய் பார்க்க போறான். ஸோ போய் பார்த்தா அந்த சிஸ்டர் தான் வந்து நிக்கிறாங்க. அவங்க சாதாரண சிஸ்டரா இல்ல, ஒரு பேயா வந்து நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருந்தவங்க பயங்கரமா பயப்படுறாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோவும் அந்த கருப்பு ஃபாதரும் டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க. வந்து அந்த சிஸ்டரை பயங்கரமா ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையுமே அடக்கிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. இது எல்லாமே வந்து அங்க உள்ள ஜெயிலில் உள்ள அந்த பேயை விரட்டினா மட்டும் தான் இதை நம்மளால சரி பண்ண முடியும். ஸோ நம்ம ஜெயிலுக்கு தான் போய் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு ஃபாதரை கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டே கிளம்பி போறாங்க. திரும்பியும் நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணும், எனக்கு உன்னோட உடம்பு தான் வேணும், நீ என்னை வந்து என்னோட ஆசை எல்லாத்தையும் தீர்த்துட்டு விடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. நம்ம கருப்பு ஃபாதரும், சரி இது சரிப்பட்டு வராது, இவட்ட பேசினாலாம் சரி வராது, நான் கடைசியாக உன்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, அந்த பொண்ணை விட்டுரு, இல்லைனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த பேய் பயங்கரமாக கத்துது. ஸோ அப்படி கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஜெயிலில் இருக்க எல்லாருமே பேயா மாறுறாங்க. ஸோ பயங்கரமாக கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணி பார்க்குறான். ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அந்த பேயும் அந்த கருப்பு ஃபாதர் இருக்காரு இல்லையா, அவரை புரட்டி புரட்டி எடுத்துட்டு இருக்கு. அப்போ பக்கத்துல இருந்த டாக்டர் அவன்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும் போல. ஸோ அதை எடுத்து சொருகி அந்த பொண்ணை மயக்கம் போட வச்சிடறான். நம்ம ஹீரோவும் அவனோட பொண்ணை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன மீட்டிங் போடுறாங்க. அந்த ஜெயிலர் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்க எனக்கு இந்த மிஷன்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா உள்ள அந்த ஜெயிலில் இருக்கிற மற்ற கைதிகள் எல்லாத்தையுமே நீங்க வெளியே கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஏன்னா வந்து ஒரே டைம்ல எல்லாரையும் மாத்துறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களால இது பண்ண முடியாது அப்படின்னா அங்க உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஊசி போட்டு நல்ல தூக்கத்துல இருக்க மாதிரி பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி மற்ற ஜெயில இருக்கவங்க எல்லாத்துக்குமே இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க நல்லா தூங்க வச்சிடறாங்க. ஒரு பொண்ணோட கையில வந்து அந்த கீ வந்து மாட்டிக்கும். யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. இங்க அந்த கருப்பு ஃபாதரும் நம்ம ஹீரோட்ட சொல்றான், இது பயங்கரமான விஷயம், நீ சாதாரணமா பயந்துடக்கூடாது அப்படிலாம் மாதிரிலாம் சொல்லிட்டு வா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ அந்த மேக்லியா இருக்கா இல்லையா, அவட்ட போயிட்டு பேசுறான், இங்க பாரு ஒன்னும் கவலைப்படாத, நான் எப்படியாவது அவனை காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, நான் இப்போ பண்றதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற லவ்ல தான். நான் இவ்வளவு நாள் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்னாலும் உன் வாழ்க்கை அழிஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்போ என் பொண்ணுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே அப்படியே கட்டிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லி கருப்பு ஃபாதரை கூப்பிட்டு நம்ம ஹீரோ உள்ள கிளம்பி போறான். நம்ம டாக்டரும் ஊசி இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிறான். 2 பேருமே போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா கரண்ட் போயிருது. ஸோ அவங்களுக்கு ஒரே குழப்பம், ஸ்டார்டிங்கே இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இங்க அந்த டாக்டரும் பேசாம போயிட்டு பவர் ஆன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஜென்ரேட்டர் இருக்கான்னு போய் செக் பண்றதுக்காக போறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த கருப்பு ஃபாதரும் ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்றாங்க. அங்க எல்லாரோட ரூம்லயுமே அது இதுன்னு சொல்லி நிறைய பேர்களோட பேர்லாம் எழுதிட்டு இருக்கு. இங்க நம்ம டாக்டரும் ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நின்றுட்டு இருந்த ஒரு ஜெயிலர் இருப்பான் இல்லையா, அவன் பயங்கரமா கீழே செத்து கிடக்குறான். இதை பார்த்துருந்தவன் பயந்துட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு திருப்பி பாக்குறான். அங்க நம்ம ஹீரோட பொண்ணு பேய் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ அவ பார்த்ததுமே வந்து இன்ஜெக்ஷனை போட்டு அவளை மயக்கம் போட வச்சிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா அவ பயங்கரமா குத்தி அந்த டாக்டர் அங்கேயே போட்டு தள்ளிடுறான். இதெல்லாம் தெரியாத நம்ம ஃபாதர் 2 பேரும் அங்க போய் பாக்குறாங்க. அந்த ரூம்ல வந்து அந்த பொண்ணு இல்ல. ஸோ வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம டாக்டர் ரத்த கொள்ளத்துல கிடக்குறாரு. என்னை விட்டுருங்க, நான் எப்படியும் செத்துருவேன், அந்த பொண்ணை விட்டுறாதீங்க, எப்படியாவது அவளை காப்பாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேல பார்த்தா இந்த ஜெயில இருக்கிற மயக்கம் ஊசி போட்டு எல்லாருமே பேயா வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்திருந்த ஃபாதருக்கு ரொம்பவே குழப்பமாகி பயங்கரமா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ பயங்கரமா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி ப்ரேயர் பண்ணி அந்த பேயை விரட்டலான்னு பார்த்தா அந்த பேய் தான் அவங்க 2 பேத்தையும் விரட்டிடுது. ஸோ நம்ம கருப்பு ஃபாதரும் ஒரு ரூமுக்குள்ள நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டு, டே உனக்கு என்னதான்டா ஆச்சு, ஏன்டா அவன் ப்ரேயர் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, உண்மையை சொல்லி நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது நான் கடைசி டைம் நான் போய் விரட்டுறதுக்கு போறப்போ அந்த பொண்ணை வந்து நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஸோ அப்படிதான் அந்த பொண்ணு எனக்கு பிறந்திருக்கா, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல, அவன் ஒரு மாதிரி மாத்திட்டா. ஸோ அப்படியே நான் அடைஞ்சிட்டா, நான் கடைசி எனக்கு பேய் மாதிரி வந்துட்டேன் அப்படிலாம் சொல்ல டக்குன்னு நம்ம கருப்பு ஃபாதரும் டென்ஷன் வராரு. டே என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாதா, சரி அதெல்லாம் விடு, இதெல்லாம் வந்து கருத்தர் மன்னிச்சிருவாரு, எல்லாமே தெரியாம தான் பண்ணிருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாவ சங்கீதனம் பண்ணிட்டேன்னா அப்படின்னா உன்னோட ப்ரேயர் எல்லாமே வேல்யூபிள் ஆயிரும், இதை வச்சு இந்த பேயை நீ ஈஸியாக விரட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ உடனே பெரிய இந்த பிஷப்புக்கு உன்னோட பாவை சங்கீதனத்தை பண்ணி அனுப்பு, ஸோ இதை பார்த்தா உன்னோட பாவம் இல்லாமல் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அந்த ரூம்குள்ள பேய்கள் வந்துருது. ஸோ வந்ததுமே அந்த ஃபாதர் இங்க கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் பக்கத்துல ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஸோ உள்ள போயிட்டு கதவை முடிக்கிறான். மூடிட்டு பயங்கரமா அழுதுட்டு சரி கேமரா ஆன் பண்ணி அந்த பாவ சங்கீதனம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே ஆன் பண்ணி வச்சிடறான். அவன் பண்ண எல்லா பாவத்தையுமே பாவ சங்கீதனம் மாதிரி அந்த வீடியோல சொல்றான். எல்லாம் சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் யோசிக்க கூடாது, பேசாம எல்லாத்தையும் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஷப்
ஸ்டெப்புக்கு அனுப்பிடுறான். அனுப்பிட்டு வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதாவது இப்போ என் மேல எந்த விதமான தப்பான விஷயங்கள் எதுவுமே இல்லை, நான் ரொம்ப தூய்மையானவன். ஸோ இப்போ என்னோட ப்ரேயர் எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பேயெல்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இவன் பயங்கரமா ப்ரேயர் பண்றான், அந்த பேயெல்லாம் அப்படியே கீழே விழுந்துருது. ஸோ இவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ எப்படி ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையப்பட்டு நம்மளோட கஷ்டங்களுக்கெல்லாம் வந்தாருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஒருத்தன் கிராஸ்ல வந்துட்டு இருக்கான், பாக்குறானா கொடூரமா இருக்கான். யாரா அவன்னு சொல்லி நம்ம பார்த்தா அவன் தான் சாத்தானோட கடவுளுங்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தா அவனோட சந்தோஷத்துக்காக அவன் பாவத்துல சிலுவையில் அறைய வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஓடி வந்து பயங்கரமா பண்றான். நம்ம ஹீரோவும் ப்ரேயர் பண்ணி அவனை ஒரு மாதிரி மடக்கி படுக்க வச்சிடறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க, நல்ல கையெல்லாம் கெட்டி. அவனை சுத்தி எல்லா பேயுமே வந்து மந்திரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. நீ வந்து இந்த மாதிரி எங்கால மாறிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இங்க சாத்தனோட கடவுள் வரப்போறாரு. அவர் வரது போறதுக்கு முன்னாடி அவங்களோட மக்களை நாங்க எல்லாரையுமே மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யாரை மாத்த போறாங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டல்ல இருப்பாங்க இல்லையா சின்ன பசங்க, அவங்களதான் வந்து சாத்தனோட அடிமைகளை வந்து மாத்த போறாங்க. இந்த ஹாஸ்டல்லையுமே எல்லா பசங்களோட வாயிலையும் வந்து நொற தள்ளிட்டு இருக்கு. ஸோ அந்த சிஸ்டரும் போய் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதுக்கு முன்னாடி மாதா மாதிரி ஒரு செல்லையில் ஒரு சாத்தான் இருந்துச்சு இல்லையா, அது நம்ம சிஸ்டரை பயங்கரமா பயன்படுத்திட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோவும் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் முன்னாடி பல பேய் வந்து பயங்காட்டிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒத்தாளா நின்று ரொம்ப ப்ரேயர் பண்ணி எல்லாரையும் விரட்டிட்டு இருக்கான். இங்க அந்த சிஸ்டரும் விடாம ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. மாத்தி மாத்தி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது கடைசி ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவனோட பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு அப்படியே மயக்கமோட வச்சிடறான். அப்படியே கட் பண்ணா நம்ம சிஸ்டருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஹாஸ்டல்ல இருக்க எல்லா பசங்களுமே சரியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அவன் பொண்ணை பத்திரமா வெளியே கூட்டு வரான். கூட்டு வந்து அவனோட மேக்லியாவா, ஸோ அவள்கிட்ட கொடுத்துட்டு இங்க பாரு நான் சொன்ன மாதிரி நான் காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா வந்து பல பேரோட உயிரை காப்பாத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்குமே வந்து ஒரு பட்டம் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய ப்ரீஸ்ட் ஆகுறான். ஸோ அவனோட பொண்ணு வந்து நம்ம ஹீரோட கையை பிடிக்கிறா. ஸோ கையை பிடிச்சதுமே நம்ம ஹீரோட கை ஒரு மாதிரி சவக்குது. ஆனா அது எல்லாமே வந்து அந்த பெரிய ப்ரீஸ்ட் பாத்துடுறாரு. பார்த்ததுமே வந்து சொல்றாரு எனக்கு தெரியும் நீ தான் அது அப்படிங்கிற மாதிரிலாம். அப்படியே நம்ம ஹீரோட பொண்ணை காட்டுறாங்க. அவளோட கண்ணு ஒரு மாதிரி மாறுது. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு உடம்புக்குள்ள அந்த பேய் போயிரும். ஹீரோட பொண்ணு உடம்புக்குள்ள புனிதமான ஹோலி ஸ்பிரிட் உள்ள போயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் வேற ஒரு நாட்டுக்கு போறான். அந்த நாட்டுல போய் அங்க உள்ள மக்கள் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சாத்தான் வரப்போறாரு. ஸோ அதெல்லாம் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊருக்கு போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே படம் முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த படம் ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது மூவிஸ் பார்க்கணும் நான் சொல்லி கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த மூவி அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.